நவுட் சினிமா வித் திவ்யா. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப முடியாத அளவுக்கு இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே எனர்ஜியோட, பவரோட அவர் வாக்கிங் ஸ்டைல்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எனர்ஜி லெவல் கொஞ்சம் கூட கம்மியாகாம பல படங்கள்ல வந்து பிஸியா நடிச்சுட்டு இருக்காரு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய படம் தான் வந்து வேட்டையன் அண்ட் தலைவர் 171 லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல கூலி மூவி. இந்த கூலி மூவியோட டீசர் ரிலீஸ் ஆன அப்பயே வந்து வேற லெவல் தலைவரோட சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கூலி மூவில இருந்து இன்னொரு வெறித்தனமான அப்டேட் தான் வெளியாயிருக்கு. அது என்னன்னா, இந்த கூலி மூவில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ரஜினி சார் கூட கிட்டத்தட்ட 38 இயர்ஸ்க்கு அப்புறம் 38 வருஷம்க்கு அப்புறம் ஒரு ஆக்டர் வந்து இணைய போறாரு. அது வேற யாரும் இல்ல, சத்யராஜ் அவர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூலி படத்துல நம்ம தலைவர் கூட ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக கமிட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த மாசம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்றதுக்கான அஃபிஷியல் போஸ்டர்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். அதுல கண்டிப்பா வந்து சத்யராஜ் சார் இருப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவரும் சத்யராஜ் சாரும் வந்து ஒரு படத்துல சேர்ந்து நடிக்க வேண்டியதா இருந்திருக்கு. அது என்ன படம்னா, நம்ம டைரக்டர் சங்கர் சார் அண்ட் ரஜினி சார் வந்து பண்ண சிவாஜி மூவில. இந்த படத்துல வந்து வில்லனா நடிக்கிறதுக்காக சங்கர் சார் வந்து சத்யராஜ் சார் கிட்ட கேட்டிருக்காரு. பட் அந்த டைம்ல வந்து நோ சொன்ன சத்யராஜ் சார் இப்ப லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல உருவாயிட்டு இருக்கக்கூடிய கூலி மூவில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் கூட நடிக்கிறதுக்கு எஸ் சொல்லியிருக்காராம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இந்த கூலி படத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம பல பாலிவுட் ஆக்டர்ஸை கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிக்க வைக்கிறதுக்காக லோகேஷ் கனகராஜ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டில் இதுக்கான எல்லாத்துக்குமான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்தாதான் இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம தலைவர் அண்ட் சத்யராஜ் சார் வந்து சேர்ந்து நடிக்க போறாங்க. அவங்களோட கம்பேக் என்ன மாதிரி இருக்க போகுது, ரோல் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.